guys, welcome to my channel. I am Ram. In the previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து percentage பார்த்தோம். percentage ரிலேட்டடா இருக்க formulas and சில problems எல்லாம் பார்த்தோம். So percentage வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம sales concept அப்புறம் profit and loss concept இது ரிலேட்டடா இருக்க formulas அதுக்கு அப்புறம் அதுல இருக்க சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். சோ அந்த கான்செப்ட் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தா இதுல இருக்க பெனிஃபிட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். சோ இந்த கான்செப்ட் நீங்க ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஆப்டிடியூட் ரிலேட்டடா இருக்க எல்லா எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிடியூட் ரிலேட்டடா இருக்க IBPS, RRB, CAT, CSAT, அதுக்கப்புறம் லைக் யுவர் கேம்பஸ் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூஸ் ஆர் கேம்பஸ் இன்டர்வியூல நடக்கிற ஆப்டிடியூட் டெஸ்ட் கூட கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் நல்லா கிளியராக கற்றுக்கோங்க. ஸோ யூ வில் கெட் அ கிரேட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி. ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட் தான் படிக்க போகிறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்டை பற்றி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நமக்கு சில டெர்மினாலஜிலாம் தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் பிரைஸ். ஓகே, காஸ்ட் பிரைஸ்னு ஒரு டெர்மினாலஜி இருக்கு. அது வந்து சிபி அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. சிபி, காஸ்ட் பிரைஸ். ஓகே, காஸ்ட் பிரைஸ் இஸ் நதிங் பட் ஒரு ப்ராடக்ட்டை, ஒரு பெண்ணையோ ஒரு பென்சிலையோ மேக் பண்றதுக்கான செலவு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பெண்ணை மேக் பண்றதுக்கு எவ்வளோ செலவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக்ல இருக்கிறது, அப்புறம் அந்த இங்கு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் லேபர் காஸ்ட், அந்த மாதிரி சில காஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாத்தையும் சேர்த்து இந்த பெண்ணை தயாரிக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 rupees ஆகுது இந்த பெண்ணை தயாரிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த பெண்ணை தயாரிக்கிறதுக்கு 10 ரூபாய் ஆகுது. ஸோ அந்த 10 ரூபாவை தான் நம்ம வந்து காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லுவோம், சிபி. ஓகேவா? அந்த பெண்ணை தயாரிக்கிறதுக்கான செலவு தான் வந்து காஸ்ட் பிரைஸ், தட் இஸ் சிபி. அவ்வளவுதான். ஓகே, சிபி. ஓகே, தென் செல்லிங் பிரைஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. செல்லிங் பிரைஸ்னா ஒரு டெர்மினாலஜி இருக்கு. ஸோ செல்லிங் பிரைஸ்ன்ற டெர்மினாலஜினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த பெண்ணை வந்து அடுத்து விற்பாங்க. ஸோ தயாரிச்சிட்டாங்க பெண்ணை, அடுத்து விற்க போறாங்க. ஸோ இன்னொருத்தருக்கு விற்கும் போதும் அதை வந்து அதே பிரைஸ்ல விற்பாங்க, இல்லைன்னா அதோட கம்மியா விற்பாங்க, இல்லைன்னா அதோட அதிகமாகவும் விற்பாங்க. காஸ்ட் பிரைஸோட 5 ரூபாய் அதிகமாகவும் விற்கலாம், இல்லை 2 ரூபாய் கம்மியாகவும் விற்கலாம். அது அவங்களோட இஷ்டம். ஸோ இப்போ இந்த பெண்ணை வந்து 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் இதில் வந்து 10 ரூபாய்க்கு செஞ்ச பெண்ணை 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ வந்து செல்லிங் ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து 15 ரூபாய். ஏன்னா இந்த பெண்ணை வந்து 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ SP is equal to 15 rupees. ஓகே, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 10 rupees, பட் they are selling at rupees of 15. ஸோ வந்து அவங்களோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 15 rupees. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, செல்லிங் ப்ரைஸ்னா என்ன தெரிஞ்சு. காஸ்ட் ப்ரைஸ்னா வந்து அந்த பெண்ணை தயாரிக்கிறதுக்கான செலவு, செல்லிங் ப்ரைஸ்னா வந்து அந்த பெண்ணை தயாரிச்சிட்ட பிறகு விற்கும் போது அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு வச்சு விற்கிறாங்களோ அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ்னா என்னன்னு பார்த்துறோம், செல்லிங் ப்ரைஸ்னா என்னன்னு பார்த்துறோம். இப்போ லாஸ்னா என்ன, ப்ராஃபிட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் வந்து செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தான் ப்ராஃபிட். அதாவது உங்களோட செல்லிங் பிரைஸ் ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு பெண்ணை விற்கிறீங்க, அப்போ அந்த பெண்ணை வந்து 10 ரூபாய்க்கு செய்றீங்க அப்படின்னா வந்து ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், உங்களுக்கு ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே கேஸ்ல வந்து இந்த பெண்ணை வந்து நம்ம வந்து 15 ரூபாய்க்கு விற்கிறோம், செய்யறதுக்கு வந்து 10 ரூபாய் தான் ஆயிருக்கு. ஸோ வந்து செல்லிங் பிரைஸ் வந்து 15, காஸ்ட் பிரைஸ் வந்து 10, அப்புறம் வந்து ப்ராஃபிட் வந்து 5 ரூபாய். ஸோ profit is equal to 5 rupees. ஸோ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்பவுமே வந்து செல்லிங் ப்ரைஸ் எப்பப்பெல்லாம் வந்து காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக இருக்கோ நமக்கெல்லாம் அந்த டைம்ல வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். செல்லிங் ப்ரைஸ்னா என்ன, விற்கிறதுக்கான காசு. நம்ம எப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக இருக்கோ அப்போலாம் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? when selling price is greater than cost price we will get a profit. ஓகேவா? எப்பப்பெல்லாம் செல்லிங் பிரைஸ் கம்மியா இருக்கு, காஸ்ட் பிரைஸோட கம்மியா இருக்கோ அப்பப்பெல்லாம் நமக்கு லாஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே கேஸ்ல இந்த பெண்ணை தயாரிக்கிறதுக்கு 10 ரூபாய் ஆச்சு, ஆனா விற்கும் போது நம்ம அதை 8 ரூபாய்க்கு விற்றோம்னா நமக்கு வந்து லாஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து நம்மளோட செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸோட கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? ஸோ காஸ்ட் பிரைஸ் என்ன இந்த கேஸ்ல 10 rupees, செல்லிங் பிரைஸ் என்ன 8 ரூபாய்க்கு விற்கிறான்னு சொன்னாங்க. ஸோ 8, ஸோ we will be getting a loss of rupees 2. ஓகே, ஸோ நமக்கு வந்து லாஸ் வந்து எவ்வளோ 2 rupees. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ் வந்து எப்போ ஆகுனா நம்மளோட செல்லிங் பிரைஸ் வந்து காஸ்ட் பிரைஸோட கம்மியா இருந்ததுன்னா அப்பப்பெல்லாம் லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே நான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். கரெக்டா? அப்புறம் வந்து லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஸோ இதுதான் ரெண்டு ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் 2 ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து என்ன ஃபார்முலானா சில கொஸ்டின்ஸ்ல வந்து
ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் லாஸ் பெர்சன்டேஜை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I will write that formula. So அந்த மாதிரி டைம்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் கிடையாது ப்ராஃபிட் பெர்சன்டேஜ், எவ்வளோ ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்காங்க பெர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்டூ 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? எப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இது கூட சில டைம்ல வந்து ப்ராஃபிட்டும் சிபியும் டேரெக்டாக கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இப்போ ப்ராஃபிட் கொடுக்காம இருந்தாங்கன்னா நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு அந்த ப்ராஃபிட் வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பெர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்டூ 100. ஓகேவா? இதுதான் வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி லாஸ் டிவைடட் பை சிபி இன்டூ 100. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து லாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. இங்கே ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் போட போகிறோம், லாஸ்னா லாஸ் போட்டு டிவைடட் பை சிபி இன்டூ 100. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு profit divided by CP into 100. நான் இங்க எழுதிக்கிறேன். So if you want to have a note, you can see this. So loss percentage is equal to loss divided by CP into 100. So அதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதான் ஃபார்முலா. ஸோ நம்ம 4 ஃபார்முலாஸ் இப்போ பார்த்துருக்கோம். 4 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளமையும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் has purchased, okay, Ramesh has purchased a radio set for 1500 rupees and sold it for 1200 rupees. ஸோ இதில் என்ன தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ்னா என்ன, அவர் அந்த ரேடியோ செட்டை வாங்கும்போது அவருக்கு எவ்வளோ செலவாச்சு அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அது எவ்வளோ செலவாயிருக்கு, 1500 rupees. ஓகே, 1500 rupees. ஓகே, அவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு. அவர் வந்து அதை எப்போ சோல்வ் பண்ணுறாங்க, அவர் செல்லிங் ப்ரைஸ் என்னது 1200. ஸோ அவரோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 1200 rupees. ஸோ அவரோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1500 rupees, அவரோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 1200 rupees. ஃபைண்ட் த லாஸ் பெர்சன்டேஜ் பை ஹிம். ஓகே, ஸோ அவரோட லாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஏன்னா இந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். காஸ்ட் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் த செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னாலே வந்து எப்பவுமே லாஸ் தான் ஆகும். நான் சொன்ன மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் எப்பவுமே செல்லிங் ப்ரைஸோட அதிகமாக இருந்தது அப்படின்னா லாஸ் ஆகும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸோட கம்மியாக இருந்ததுன்னா அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து அவருக்கு லாஸ் தான் ஆக போகுது இந்த டிரான்சாக்ஷனில். ஸோ இப்போ வந்து அவங்க லாஸ் பெர்சன்டேஜை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, லாஸ் கண்டுபிடிக்க சொல்ல. ஸோ லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்ல. லாஸ் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு L டிவைடட் பை, தட் இஸ் லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியும், பட் நமக்கு வந்து லாஸ் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ் என்ன அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். லாஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. ஓகேவா? ஸோ சிபினா என்னன்னு தெரியும், எஸ்பினாலும் என்னன்னு தெரியும். இது ரெண்டுமே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. கரெக்டா? ஸோ சிபி என்னது 1500 மைனஸ் 1200. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 300 rupees லாஸ். ஸோ லாஸ் வந்து 300 rupees. இப்போ லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். லாஸ் பெர்சன்டேஜ் என்னது, லாஸ் டிவைடட் பை சிபி. ஸோ லாஸ் என்னது 300, சிபி என்னது 1500 இன்டூ 100. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து லாஸ் பெர்சன்டேஜ் தெரிஞ்சிடும். ஸோ 0 கேன்சல் பண்ணிடலாம். 0 3 1s are 3 5s are 5 1s are 5 2s are. So 20%. ஸோ நமக்கு வந்து லாஸ், அவரோட லாஸ் வந்து 20%. ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் லாஸ்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். லாஸை வந்து சிபி மைனஸ் எஸ்பி பண்ணி நம்ம லாஸ் கண்டுபிடிக்கிறோம். லாஸை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான் இது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 4 ஃபார்முலா பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த செட் ஆஃப் ஃபார்முலாஸ் பார்க்குறது எதுக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அடுத்த செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து என்ன எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ல வந்து டைரக்டாக வந்து சிபிஎஸ்பி கொடுக்க மாட்டாங்க, அவங்க வந்து இன்டைரக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சிபிஎஸ்பி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சில ஃபார்முலாஸ் தேவை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சில கொஸ்டின்ல வந்து சிபி கேட்டிருப்பாங்க, சிபியை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து எஸ்பி கொடுத்துருப்பாங்க. SP is equal to X rupees அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் பெர்சன்டேஜும் கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபிட் கொடுத்துருக்க மாட்டாங்க, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து ஒரு X% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா?
அந்த மாதிரி கான்செப்ட் இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராஃபிட் மட்டும் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் பதிலாக ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். ப்ராஃபிட் இருக்க இடத்துல இந்த இது போட்டுட்டு எஸ்பி இருக்க இடத்துல இந்த இது போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்ம சிபி கிடைச்சிடும். பட் இந்த டைம்ல இந்த கொஸ்டின்ல என்ன இருக்குன்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இருக்கு. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் இல்லை, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிபி இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இன்டு எஸ்பி. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். என்னது? 100 டிவைடட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் இன்டு எஸ்பி. ஓகேவா? இதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து சிபி கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பி இருக்க இடத்துல அந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். எஸ்பி இருக்க இடத்துல எஸ்பி அவங்க செல்லிங் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு சிபி கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இது இந்த ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில டைம்ல வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கு பதிலாக லாஸ் பெர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க? லாஸ் பெர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ லாஸ் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். பட் வித் ஸ்லைட் சேஞ்ச். ஓகேவா? ஸோ என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் இன்டு எஸ்பி. ஸோ என்ன சேஞ்ச்னா இந்த ஒரே ஒரு சேஞ்ச் தான். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னும் போதும் பிளஸ் பி பண்ணுவோம், லாஸ் பர்சன்டேஜ்ன்றது போதும் மைனஸ் எல் பண்ணுவோம். தட் இஸ் லாஸ் பர்சன்டேஜ் இப்போ வந்து 25% லாஸ்னா நம்ம 25 இங்கே யூஸ் பண்ணுவோம், மைனஸ் 25 யூஸ் பண்ணுவோம். இங்கே ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் 25% அப்படின்னா பிளஸ் 25 யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வரும். ஸோ வந்து நான் அந்த ஃபார்முலாஸ் எழுதிடுறேன். சிபி இஸ் ஈக்குவல் டு 100 divided by 100 plus profit into SP. அதே மாதிரி loss கொடுத்திருந்தாங்கன்னா 100 divided by 100 minus loss percentage into SP. So இதுதான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து கொஸ்டினை ரிவர்ஸ் பண்ணுவோம். ரிவர்ஸ் பண்ணுவாங்கன்னா எதை மீன் பண்ணுறேன்னா சில டைம்ல வந்து எஸ்பி கொடுத்துருவாங்க, ஐ மீன் சிபி கொடுத்துருவாங்க. சிபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எஸ்பி இஸ் ஈக்குவல் டு எஸ்பி வந்து கேட்பாங்க, எஸ்பியை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்லைனா வந்து லாஸ் பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணணும்னா சிமிலர் ஃபார்முலா தான், இதே ஃபார்முலா மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதை தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலா மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா இதே ஃபார்முலா வந்து டிரைவ் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஃபார்முலா எடுத்துக்கலாம். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, நம்ம எஸ்பி கண்டுபிடிக்கணும், சிபி கொடுத்துருக்காங்கன்னா இதே ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிபி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? சிபி இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் இன்டு எஸ்பி தானே. ஸோ இப்போ வந்து நமக்கு சிபி தெரியும், எஸ்பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா we are just going to இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் அந்த சைடு கொண்டு போயிட்டு எஸ்பி மட்டும் வச்சுக்க போகிறோம். ஸோ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 100 plus P divided by 100 into CP. கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை அந்த சைட் கொண்டு போகிறேன். அந்த சைட் போனால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகிடும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 100 கீழே வந்து இந்த இது கிராஸ் மல்டிப்ளை ஆகிடுது. ஸோ 100 plus P divided by 100 into CP. ஓகே? ஸோ எஸ்பி கண்டுபிடிக்கணும்னா இதே ஃபார்முலா. அதே கேஸ் தான் வந்து சில டைம்ல வந்து லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு நமக்கு இது கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, என்னது எஸ்பி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, சிபியும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைம்ல அதே மாதிரி இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். இதே ஃபார்முலா இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் எல் டிவைடட் பை 100 இன்டு சிபி. என்ன பண்ணியிருக்கோம்? இதை கிராஸ் மல்டிப்ளை இப்படி பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ இது இந்த சைட் கொண்டு போகும்போதும் ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகிடும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகிடும். ஸோ 100 மைனஸ் எல் divided by 100 into CP. ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் மண்டையில ஏற்றி. பட் இல்லைனா வந்து இந்த ஃபார்முலாவிலேருந்தே நீங்கள் டிரைவ் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்கள் அடுத்த ஃபார்முலா அப்படியே டிரைவ் பண்ணிடலாம் அதுலேருந்து. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் 100 plus profit divided by 100 into CP. ஓகேவா? ஸோ எஸ்பி கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரெண்டுமே தேவை. ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து நம்ம ரெண்டு ப்ராப்ளம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அது என்னன்னு பார்த்துடலாம். பை செல்லிங் a cap for 34.40 rupees, a man gains 7.5%. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் என்னது? 34.40 rupees. Okay, so selling price is 34.40 rupees
and profit, a man gains 7.5%. So profit percentage, P percentage is equal to 7.5. So இதுவும் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா what will be the CP of the cap, okay, cost price என்ன அப்படி கேக்குறாங்க. So it is one of the straightforward question. CP னா என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான், simple as that. So இந்த ஃபார்முலா என்னது, CP is equal to 100 divided by 100 plus profit into SP, கரெக்ட்டா? So இப்போ என்ன பண்ண போறோம், அந்த ஜஸ்ட் வந்து அந்த வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So 100 divided by 100 plus P is 7.5. 7.5 plus 100 என்னது 107.5 into SP is equal to 34.40, ஓகேவா? So இத மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், 34400 divided by 107.5 அப்படினு வரும். நான் மேலே கீழே வந்து 10 ஆல மல்டிப்ளை பண்ணி டெசிமல் பாயிண்ட் வந்து எடுத்துட்டேன், ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறேன், இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண போறேன். கேன்சல் பண்ணா எனக்கு வந்து 32 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 107 3 சார் வந்து 107 into 3 I will get around 10, I mean 15, 3 sevens are 21, 22, 2, 3, okay, 3225 வரும். அதை மைனஸ் பண்ணனா வந்து எனக்கு 3440, right? அதை மைனஸ் பண்ணனா வந்து எனக்கு 10, 5, so 3, 1, so 2, so 215 வரும். 215 2150, then I will be having 2 sir. So 107.5 into 2 என்ன பாத்தீங்கன்னா 10, 2 sevens are 14 plus 1 15, 1 1, so 2 ones are 2, so 2175. So 32s are I mean 107.5 into 32 will gives us 34,400. So cancel பண்ணா 32, ஓகேவா? So CP வந்து 32 அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். SP கொடுத்திருக்காங்க, percentage கொடுத்திருக்காங்க. நம்ம just values சப்ஸ்டிட்யூட் பண்ணி just அதை வந்து கால்குலேட் பண்றோம். ஸோ இந்த கால்குலேஷன் பார்ட் தான் கொஞ்சம் இதாக இருக்கும், பட் சின்ன சின்ன நம்பர்ஸ்ல இருந்து நீங்க கேன்சல் பண்ணிட்டு வந்து அழகாக கொண்டு வரலாம். ஸோ 32, ஸோ CP is equal to 32 rupees, okay? So that's that. So இந்த ப்ராப்ளம் வந்து one of the simplest problem. We are just applying the given values in the formula. நம்ம கொடுத்திருக்க வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான், ஓகேவா? ஸோ இன்னொரு சம் பார்த்தலாம். ஸோ a shopkeeper sold goods for 2400 rupees, ஓகேவா? அப்போ வந்து அவரோட செல்லிங் பிரைஸ் என்னது, செல்லிங் பிரைஸ் is equal to 2400 rupees, 2400 rupees, ஓகே? அதுக்கப்புறம் வந்து made a profit of 25%. அவரோட profit percentage என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து profit percentage வந்து 25%, okay? Profit percentage 25%. In this process, find this profit percent if he had sold his goods for 2040 rupees. So வந்து அவர் வந்து இப்போ 2400 rupeesக்கு வித்து அவரால் வந்து 25% ப்ராஃபிட் எடுக்க முடியுது. ஸோ இப்போ வந்து அவர் வந்து ஒரு 2040 rupeesக்கு வித்தா அவருக்கு என்ன எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? So simple as that, yeah. So அவங்க வந்து find his profit percentage if he had sold his goods for 2040 rupees. So இதுதான் கேக்குறாங்க. So என்ன பண்ணனும், நமக்கு வந்து profit percentage கண்டுபிடிக்கணும். So profit percentage கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், கரெக்ட்டா? So profit percentage is equal to profit divided by CP into 100, ஓகேவா? So நமக்கு profit கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி CP யும் கண்டுபிடிக்கணும். So profit கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு வந்து செல்லிங் பிரைஸ், ஐ மீன் காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியணும். அதே மாதிரி அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஹோலா கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு சிபி தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சிபி தான் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் காஸ்ட் பிரைஸ். ஸோ காஸ்ட் பிரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அகைன் சேம் ஃபார்முலா பை சப்ஸ்டிட்யூட்டிங் தீஸ் வேல்யூஸ், ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் ஐ மீன் சிபி இஸ் ஈக்குவல் டு 100 divided by 100 plus P. P வந்து இங்க 25. So 125 into SP வந்து 2400. Okay, so we are going to cancel these both. So என்ன பண்ணலாம் அப்படின்னா 25 4s are 25 5s are, கரெக்ட்டா? So 5 1s are, so 5 4s are 20, then 40, 5 8s are, so 480, right? So 480 into 4, so 480 into 4 we will be having 480 into 4. So 4 zeros are 0, 4 8s are
32, then 4 4s are 16, 16 plus 1920. So selling price என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து 1920 rupees தான் வந்து selling price. selling price என்னது 1920 rupees. நமக்கு இப்ப selling price கண்டுபிடிச்சாச்சு. cost price cost price கண்டுபிடிச்சாச்சு. sorry, CP is equal to 1920. so நமக்கு cost price கண்டுபிடிச்சிட்டோம். selling price இப்போ வந்து 2040 rupees இருந்தா நமக்கு profit percentage என்ன அப்படினு தெரியணும். சோ நமக்கு இப்போ profit என்னன்னு தெரியணும். so profit is equal to selling price minus cost price, கரெக்ட்டா? so profit is equal to selling price என்ன 2040, cost price என்னது 1920. so இது ரெண்டுத்தையும் இது பண்ணா நமக்கு என்ன 120 rupees profit, கரெக்ட்டா? yeah, 120 rupees. so நமக்கு profit வந்து 120 rupees. இப்போ அவங்க கேட்டது profit கிடையாது, profit percentage. so நமக்கு வந்து profit percentage தெரியணும். so வந்து நம்ம என்ன பண்ணனும், profit percentage is equal to 120 divided by 1920 into 100, கரெக்ட்டா? 0 cancel பண்ணிரலாம். so 19 இத வந்து நம்ம என்ன டேபிள்ல கேன்சல் பண்ணலாம்? for example 3 table, 3 4s are 3 6 are 18 1. so 3 4s are, then 4 1s are, 4 16s are, 16 1s are, then we will be having so 2 table 4 table 3 cancel பண்ணா 4 25s are, 4 4s are, then 4 1s are, then we will be having 6, then we will be having 2, right? so 6.2%. so our profit என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 6.2%. so இது வந்து simple calculations தான். இத கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 6.2% வரும். so profit percentage is equal to 6.2. okay, so என்ன இந்த क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து number of formulas யூஸ் பண்ணிருக்கோம். வந்து அதிகம் 3 formulas கிட்ட யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து profit என்ன இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம், அதுக்கு அடுத்து இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம், அதே மாதிரி இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் CP கண்டுபிடிச்சோம், CP யூஸ் பண்ணி profit கண்டுபிடிச்சோம், profit யூஸ் பண்ணி profit percentage என்னன்னு கண்டுபிடிச்சோம். சோ 3 ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். அது ரெகுலரா இப்படி போயிருக்கும். சோ வந்து அந்த இது உங்களுக்கு தெரியணும். சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்க, சோ வந்து அந்த கொடுத்திருக்க வேல்யூஸ் வச்சு அவங்க கேட்டிருக்க வேல்யூக்கு எப்படி ரீச் ஆகணும். சோ கொடுத்திருக்கிறது வந்து SP and profit percentage. சோ profit percentageயும் SPயும் வச்சு CP என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், cost percentage. சோ cost percentage கண்டுபிடிச்சிட்டோம்னா அழகா cost percentageயும் SPயும் வச்சு நம்ம வந்து profit கண்டுபிடிச்சிடலாம். சோ profit கண்டுபிடிச்சிட்டோம்னா டைரக்டா profit percentage கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்படி உங்களுக்கு மைண்ட் செட் வந்து வரணும். ஐ மீன் you should அந்த பிராக்டிஸ் இருந்தா கண்டிப்பா அது வந்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ try to solve as much problems as you can. ஓகேவா? சோ ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஆப்டிடியூட் புக் வாங்கிட்டு சோ நீங்க அந்த அந்த இதை வந்து நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். சோ இன்னும் அடுத்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியணும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சா அடுத்த ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சில டைம் வந்து சில क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா if cost price, I mean CP, cost price of M article, okay, M article is equal to selling price of N article. அதாவது காஸ்ட் பிரைஸ் ஒரு 10 பென் தயாரிக்கிற காசு வந்து காசோட விலை வந்து 15 பென் விற்கிறதுக்கான விலையும் சேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென் தயாரிக்கிற 10 பென் தயாரிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகுது. 10 பென் தயாரிக்கிறதுக்கு 100 ரூபாய் ஆகுதுன்னா அது வந்து 8 பென் விற்கிறதுக்கான விலை அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த ரெண்டு விலையும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் N ஆர்டிகல்னா ப்ராடக்ட் பென் பென்சில் அந்த மாதிரி. ஸோ இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் N ஆர்டிகல், தென் profit or loss percentage is equal to M minus N divided by N into 100. so இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா நமக்கு வந்து profit and loss கண்டுபிடிச்சலாம். that is nothing but M minus N divided by N into 100. திருப்பி சொல்லிருக்கேன். so M minus N divided by N into 100. M என்றது number of articles, cost price of M articles,
then n வந்து equal to selling price of n articles. ஸோ அப்படி கொஸ்டினே டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி இன்டூ 100 டிவைடட் பை n பண்ணோம்னா நமக்கு வந்து வேல்யூ கிடச்சிடும். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் எழுதிக்கிறேன். ப்ராஃபிட் ஆர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு m மைனஸ் n டிவைடட் பை n இன்டூ 100. ஸோ இந்த கான்செப்டுமே வந்து எப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், எப்போ லாஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போலாம் m இஸ் கிரேட்டர் தென் n we will get a profit. ஓகேவா? ஸோ m கிரேட்டர் தென் n ஆகுனா டோட்டல் வேல்யூமே வந்து பாசிட்டிவ்ல வரும். ஸோ we will be having a profit. ஓகே, ஸோ m is greater than n we will get profit. ஓகேவா? ஸோ when n is greater than m, ஸோ வந்து n வந்து எப்பப்பெல்லாம் வந்து கிரேட்டராக இருக்கோ அப்போல்லாம் நமக்கு லாஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ m வந்து 10 இருக்கு, n வந்து 15 இருக்குன்னா அது வந்து மைனஸில் தான் டோட்டல் வேல்யூ மைனஸில் தான் போகும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு வந்து லாஸ் இன்கர் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து பெர்சன்டேஜ், கடைசியாக நமக்கு வந்து லாஸ் ஆர் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான், இது வந்து லாஸ் ஆர் ப்ராஃபிட் கிடையாது, பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் பெர்சன்டேஜ் ஆஃப் லாஸ். ஓகே, ஸோ தட்ஸ் தட். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் m minus n into 100. Okay, m minus n divided by n into 100. ஸோ இந்த ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், அது ரிலேட்டடாக இருக்கிறது. ஸோ இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 30 ஆர்டிகல் is equal to the selling price of 20 article, find the profit percentage. அவங்க வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 30 ஆர்டிகல் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகலும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து காஸ்ட் ப்ரைஸ் 20 article equal to selling price of 30 article. 30 தானே? Yeah, sorry, cost price of 30 article. So cost price of 30 article is equal to selling price of 20 article. 20 article. So இப்போ என்ன அப்படின்னா, இதுல இந்த क्वेश्चनல இருந்து நமக்கு தெளிவா தெரியுது நம்மளோட m என்ன அப்படி சொல்லி. m என்னது 30, n என்னது 20. கரெக்ட்டா? So இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, m is greater than n. கரெக்ட்டா? So m is greater than n. இப்போ நமக்கு தெளிவா தெரியுது. அவங்க என்ன கேக்குறாங்க, what is find the profit percentage. So m is greater than n னா profit நான் சொல்றேன். ஏனா வந்து m யும் மைனஸ் பண்ணா 10, that is plus 10 வரும். So the whole வேல்யூமே வந்து பாசிட்டிவா தான் வரும், நெகட்டிவா வராது. ஸோ அப்போ வந்து ப்ராஃபிட் அவங்க கேட்டிருக்கதும் வாட் இஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிம்பிளா இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். m and n வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஆன்சர் கொண்டு வர போறோம். தட் இஸ், ஸோ இந்த கான்செப்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. if m article is equal, if the cost price of m article is equal to the selling price of n article அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. தட் இஸ் m minus n divided by n into 100. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஹேண்டியா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் தட். ஸோ என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் அப்ளை பண்ண போறோம். ஸோ m is equal to 30, n is equal to 20 divided by 20 into 100. That's all. என்ன பண்ணிருக்கேன், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இது வந்து 10 divided by 20 into 100, 0 கேன்சல் பண்ணிட்டேன், 250. ஸோ 50%. ஸோ அவருக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குது, ப்ராஃபிட் ஆஃப் 50%. ஓகே, ஸோ தட்ஸ் தட். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா வந்து நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து லாஜிக்கலாக யோசிச்சு அப்புறம் தான் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அது வந்து பெரிய தலைவலி. ஸோ வந்து ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரை டு சால்வ் as many problems as you can. ஓகேவா? ஸோ வந்து இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட 9 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து 9 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி 4 அதுக்கு ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளம்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இதே மாதிரி லாஸ் அண்ட் ப்ராஃபிட் கான்செப்ட்ல வந்து சில ஃபார்முலாஸ் இருக்கு, இன்னும் சில ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்க சில ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் கண்டிப்பாக பாருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை. தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, பாய்.